விவோட ஒரு ஃபேமஸான சீரிஸ் அப்படின்னா விவோடைய V சீரிஸ் சொல்லலாம். அந்த V சீரிஸோட அடுத்த ஜெனரேஷன் இப்போ லான்ச் பண்ணிட்டாங்க. இப்போதான் V30 வந்த மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ள V40 சீரிஸே வந்துருச்சு. இதுல நம்ம கையில vivo V40 அப்படின்ற ஒரு ஃபோன் இருக்கு. இந்த ஃபோனுடைய ஒரு அல்ட்ரா ஃபாஸ்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இதோட பில்ட் பத்தி பார்ப்போம். பில்ட் ரொம்பவே ஸ்டடியா இருக்கு. ஃப்ரண்ட்லயும் சரி பேக்லயும் சரி உங்களுக்கு கர்வ் ஆகிறதுனால கையில பிடிச்சி யூஸ் பண்றது உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கு. ஃப்ரண்ட்ல டிஸ்பிளேக்கு உங்களுக்கு ஸ்காட் சென்சேஷனோட ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட வெயிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 190 கிராம்ஸ் இருக்கு. ஓவராலா பில்ட்னு பார்க்கறப்ப நல்லா பண்ணிருக்காங்க. தென் அடுத்து டிஸ்பிளேக்கு வந்தோம் அப்படின்னா இங்க 6.78 இன்ச் கொண்ட ஒரு ஃபுல் HD பிளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணும். தென் இது ஒரு 3D கர்வ் டிஸ்பிளேயும் கூட, சோ யூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி பிரீமியமான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸ்கிரீன் கலர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா வைப்ரண்டா இருக்கு. எனக்கு பர்சனலா விவோ கிட்ட பிடிச்ச இந்த விஷயம் தான். தென் இதுல ஃபிங்கர் பிரிண்ட் பாத்தீங்கன்னா இன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்லா ஃபாஸ்டா அக்யூரேட்டா இருக்கு. தென் இந்த டிஸ்பிளே உங்களுக்கு 4500 nits வரைக்கும் பீக் பிரைட்னஸ் போகும். பீக் பிரைட்னஸ் அப்படின்றது நீங்க பாக்குற HDR கண்டென்ட்ல ஏதோ ஒரு பார்ட் உங்களுக்கு அதிக பிரைட்டா இருந்துச்சுன்னா அந்த ஒரு பார்ட் உங்களுக்கு இந்த அளவுக்கான அதிக பிரைட்னஸ்க்கு போகும். சோ ஓவரால் டிஸ்பிளே எடுத்துக்கிட்டோம்னா எந்த குறையும் சொல்ல முடியாது, அட்டகாசமா இருக்கு. தென் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதுல Snapdragon உடைய 7 Gen 3 கொடுத்திருக்காங்க. 7 Gen 3ன்றது நல்ல ப்ராசஸர் தான், பட் இந்த பிரைஸுக்கான ப்ராசஸரான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அது போக vivo V30லயுமே இதே ப்ராசஸர் தான் இருந்துச்சு, V40லயுமே அதான் இருக்கு. பட் கேமரா சைடு வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதை கேமரா பத்தி பேசும்போது பார்ப்போம். தென் யூஎஸ் 2.2 ஸ்டோரேஜா இதுலயும் கொடுத்துருக்காங்க. டே டு டே லைஃப்ல பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது, லேக் எதுவுமே கிடையாது, ரொம்பவே ஸ்மூத்தா என்னால யூஸ் பண்ண முடியுது. கேம்ஸ்னு பார்த்தீங்கன்னா என்னால கேம்ஸ் ஆட முடியும், பட் ஒரு ஹை அண்ட் கேமோட ஃபுல் பொட்டன்ஷியலை இந்த சிப் வச்சு உங்களால ரீச் பண்ண முடியாது. அப்புறம் பேட்டரி சைடு வந்தோம்னா தான் இங்க ஒரு அருமையான அப்கிரேட் இருக்கு. இந்த போன் என்னதான் ஸ்லிம்மா இருந்தாலும் 190 கிராம்ஸ் வெயிட்டா இருந்தாலும் இதுல 5500 mAh பேட்டரியை கொடுத்துருக்காங்க. சோ இது வந்து பாராட்டத்தக்க ஒரு விஷயம் தான். பாக்ஸ்லயே உங்களுக்கு சார்ஜரும் கொடுத்துருக்காங்க, அது ஒரு நல்ல விஷயம் தான். சோ பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்த்தாலும் இந்த போன் உங்களுக்கு அருமையா பெர்ஃபார்ம் பண்ணுது. அடுத்தது கேமராஸ். இந்த விவோடைய V சீரிஸே மெயினா ஃபோக்கஸ் பண்ணது இதோட கேமரா தான். பேக்ல உங்களுக்கு ரெண்டு கேமரா இருக்கு, ரெண்டுமே உங்களுக்கு 50 மெகா பிக்சல் சென்சார். இதுல அப்கிரேட் நான் ஒரு மேட்டர் சொன்னேன் பாத்தீங்களா, அது என்னன்னா இதுல வந்து உங்களுக்கு ஜெயஸ் ஆப்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் vivo V30 சீரிஸ்ல உங்களுக்கு V30 ப்ரோல தான் உங்களுக்கு ஜெயஸ் ஆப்டிக்ஸ் இருந்துச்சு, பட் இந்த தடவை V40 போன்லயே உங்களுக்கு ஜெயஸ் ஆப்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்க ஜெயஸ் ஆப்டிக்ஸ் இருக்கிறதுனால ஜெயஸ் உடைய அந்த மல்டி ஃபோக்கல் போர்ட்ரேட், ஜெயஸ் ஸ்டைல் போகா, அப்புறம் ஃபெஸ்டிவல் ஸ்டைல் இந்த மாதிரியான ஆப்ஷன்லாம் உங்களுக்கு vivo V40லயே இருக்கு. கேமராஸ்ல பிரைமரியா உங்களுக்கு 50 மெகா பிக்சலுக்கான ஒரு ஆட்டோ ஃபோக்கஸ் OIS கேமரா கொடுத்துருக்காங்க. அதுவே செகண்டரியாவும் உங்களுக்கு 50 மெகா பிக்சல் கொண்ட ஒரு ஆட்டோ ஃபோக்கஸ் வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. ஓவரால் இது இருக்கிற போட்டோஸோட கலர்ஸ்னு பார்த்தாலும் அதுவும் இங்க சூப்பரா பண்ணிருக்காங்க. தென் விவோன்னு வந்தாலே அதோட இந்த போர்ட்ரேட்ஸ் தான். ஸோ இங்கே ஜெயஸும் இருக்கிறனால அந்த ஜெயஸ் ஸ்டைல்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் போர்ட்ரேட்ஸ் எடுக்கும்போது அந்த போர்ட்ரேட் ஷாட்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு அட்டகாசமாக இருக்குது. பேக்ரவுண்டில் அந்த ஜெயஸோடைய போகா ஸ்டைலை வச்சு பார்க்கும்போது ஃபோட்டோஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்குது. லாஸ்ட் ஜென்ரேஷனை விட இந்த ஃபோன் உங்களுக்கு சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுது. தென் அதே மாதிரி செல்ஃபிக்கு உங்களுக்கு ஜெயஸோடைய 50 MP ஒரு செல்ஃபி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் செல்ஃபிலே உங்களால் அந்த ஜெயஸ் ஸ்டைல் போகாவை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். செல்ஃபிஸோட குவாலிட்டி அப்படின்னு பார்த்தாலும் அதுல எந்த குறையும் இல்லை, நல்லாவே இருக்குது, முக்கியமாக போர்ட்ரேட்ஸ். தென் இதை தாண்டி வீடியோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 சென்சார்ஸ்லேயும் உங்களால் 4K 30 FPS ஷூட் பண்ண முடியும். அதோட குவாலிட்டி இங்கே உங்களுக்கு நல்லா தான் இருக்குது, பட் ஃபோட்டோஸ் அளவுக்கு ஒரு தாறுமாறான குவாலிட்டின்றது இல்லை. இது போக ஜெயஸ் உடைய அந்த சினிமேட்டிக் போர்ட்ரேட்டை யூஸ் பண்ண முடியும். தட் மீன்ஸ் 1080p 24 FPS உங்களால் ஷூட் பண்ண முடியும் அந்த சினிமேட்டிக் போர்ட்ரேட் மோட்ல. அதோட குவாலிட்டி இங்கே ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் கேமராஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பிக்சர்ஸில் அட்டகாசமாக இருக்குது, வீடியோஸில் நல்லா இருக்குது, பட் பிக்சர்ஸ் அளவுக்கு இல்லை. அடுத்து சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே விவோடைய FunTouch OS 14 கொடுத்துருக்காங்க. இது Android 14 மேலே ரன் ஆகிட்டு இருக்கு. FunTouch OS யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கு, அதே நேரத்தில் ப்ளோட்வேர்ஸ் அண்ட் ஆட்ஸும் தாராளமாக இருக்கு, ஆனால் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதை தவிர்த்து மற்ற ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு டுவல் பேண்ட் வைஃபை சப்போர்ட் இருக்கு, ப்ளூடூத் 5.4 சப்போர்ட் இருக்கு, NFC கிடையாது. தென் இதில் 5G இருக்கு, ஆனால் 8 5G பேண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது போக IP68 ரேட்டிங்கும் இந்த ஃபோனில் இருக்கு. ஸோ ஃபைனலாக பிரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் உங்களுக்கு 3 வேரியன்ட்ல அவைலபிளாக இருக்கு. 8128 அப்படின்றது உங்களுக்கு 34,999 அப்படின்ற பிரைஸ்க்கு வருது. அதுவே 8256 அப்படின்ற வேரியன்ட் உங்களுக்கு 36,999 அப்படின்ற பிரைஸ்க்கு வருது. 12512GB அப்படின்ற வேரியன்ட் உங்களுக்கு 41,999 அப்படின்ற பிரைஸ்க்கு இருக்கு. நோட் பண்ண வேண்டிய மேட்டர் என்னன்னா லாஸ்ட் டைம் விவோடைய V30 உங்களுக்கு 33,999 லான்ச் ஆச்சு. இந்த ஃபோன் உங்களுக்கு 34,999 அப்படின்ற பிரைஸ்க்கு இருக்கு, 1000 ரூபாய் அதிகம். ஸோ இந்த ஃபோனுடைய நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸர் இந்த பிரைஸுக்கானது கிடையாது. இதை விட 10,000 ரூபாய் கம்மியான ஃபோனில் கூட இந்த ப்ராசஸர் வச்சு உங்களால் வாங்க முடியும். பட் இது ஒரு கேமரா பேஸ் பண்ண ஃபோன் அப்படின்றதுனால இந்த ப்ராசஸர் போதுன்ற மாதிரி அவங்க இருக்காங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லான ப்ராசஸர் கொடுத்துக்கலான்றது என்னுடைய தாட். ஓகேவா? ஸோ அதை தவிர்த்து எனக்கு வேற எதுவும் பெருசாக தெரியல. ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்கு. ஸோ இந்த ஃபோனை யார் வாங்கலாம், யாருக்கான ஃபோன் இது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய பிரைமரி யூசேஜ் வந்து கேமரா தான். அதுவும் குறிப்பாக ஃபோட்டோஸ். நான் எக்கச்சக்கமாக ஃபோட்டோஸ் எடுப்பேன். நான் சோஷியல் மீடியாவில் அதிகமாக போஸ்ட் பண்ணுறதுக்காக நான் அதிகமாக ஃபோட்டோஸ் எடுப்பேன். அந்த மாதிரியான கேட்டகரி பீப்புள் தாராளமாக இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணலாம். ஸோ எஸ், அவ்வளோதான் இந்த ரிவ்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா ஒரு லைக்கை போட்டுருங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் பிடிச்சிங்க உங்களை மீட் பண்ணுறேன். Until then, this is our way from Orbit Tech Tamil, signing off.